நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குமரன் ஆடியோஸ், ஈரோடு. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர். நான் எந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உள்ளே என்னென்ன பொருள் பயன்படுத்தி செஞ்சுருக்கேங்கிறதையும் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா பழைய ஆம்பிளிஃபையர் ஒன்று கொண்டு வந்து கொடுத்து அதுலேயே ரெடி பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த ஆம்பிளிஃபையரை பிரித்து பார்த்ததில்ல, வெறும் அதில் குப்பை மட்டும்தான் இருந்தது. அதுக்குள்ளே இருக்கிற பொருள் எதையுமே யூஸ் பண்ண முடியாதுங்கிற கண்டிஷனில் தான் இருந்தது. 2035 சேனலுக்கு போட்டு சப்புக்கு பார்த்திங்கன்னா 4392 ஐசி போட்டுருந்துச்சு. அப்புறம் அதில் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 5 amps காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருந்துச்சு. அதை ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு ப்ரோலாஜிக் போர்டு ஒன்று பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ட்ரிபிள்எஸ் கம்பெனியோட ப்ரோலாஜிக் போர்டு ஒன்று இருந்துச்சு. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டு மட்டும்தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியுங்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டோம். வாங்க உள்ளே என்னென்ன பொருளை பயன்படுத்தி நம்ம இந்த ஆம்ப் அசம்பிள் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதில் நம்ம அந்த சொன்ன ட்ரிபிள்எஸ் கம்பெனியோட ப்ரோலாஜிக் போர்டு பார்த்திங்கன்னா இதுதான். இதில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு சப்பு, சரவுண்டு, சென்டர் வரக்கூடியதாக இந்த போர்டு இருக்குது. ஆனால் இதில் சப் ஐசி பார்த்திங்கன்னா போயிருக்கிறதுனால அதை மாற்றியும் இந்த சப்பு பிரி வேலை செய்யலை. அதனால் நம்ம தனியாக ஒரு சப்பு பிரி வச்சாச்சு. அதுக்கு நம்ம அதனால் பார்த்திங்கன்னா சப்பு பிரி மட்டும் ஐடெக்கோட டோல் சப்ளை சப் பிரி ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு பார்த்திங்கன்னா ஐடெக்லேயே வரக்கூடிய நியூ பஸ் பிடி அது பார்த்திங்கன்னா கேபினோடையே அட்டாச்சாக பண்ணிக்கலாம். அந்த பஸ் பிடியை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பஸ் பிடியை பற்றின வீடியோ எதுவும் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த இதில் அது தெளிவாக அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா சுவிட்சிங் கனெக்ஷனு. நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அசம்பிள் செட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா புஷ் செலக்டர் சுவிட்சு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி டேகல் சுவிட்ச் தான் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறது. இதில் டிவிடி இன்புட்டு, டிவி இன்புட்டு, ஆக்ஸ் இன்புட்டு எல்லாமே கொடுத்துக்கிற மாதிரி தான் அந்த சுவிட்சை நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கிறோம். புதுசாக ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கவங்க இந்த சுவிட்சிங்கை வச்சு எப்படி கனெக்ஷன் ஒயரிங்கை பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஒயரிங்கை வந்து நான் டயக்ராம் போட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு இதில் சொல்கிறேன். ஆனால் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் வந்து இந்த ஃபுல் வந்து அசம்பிளிங் வீடியோ இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2-3 பேர் கமெண்ட்டு கேட்டிருந்தாங்க அசம்பிளிங் வீடியோ போட சொல்லி. ஆனால் அந்தளவுக்கு போடுற அளவுக்கு வியூஸ் வருமா என்னங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. அப்படிங்கிறனால போடல. அந்த மாதிரி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடலாம். நம்ம அதுக்கு அந்த மாதிரி பார்வையாளர் இருக்கீங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போட முடியும். அதுக்காக தான் நான் கேட்குறேன். அப்புறம் இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம செஞ்சுருக்கிற அந்த ஒயரிங் விதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒயரிங் நம்மளும் ஒவ்வொரு ஆம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துட்டு வரோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சொன்ன அந்த ட்ரிபிள்எஸ் போர்டு பார்த்திங்கன்னா இதுதான். இது ஆல்ரெடி எல்லாம் போட்டு அவங்க 2-3 பக்கம் இந்த காம்பனண்ட்லாம் மாற்றி நிறைய வேலை செஞ்சு தான் வச்சுருந்தது. அவர் கஸ்டமர் இந்த போர்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் இந்த போர்டு உள்ள நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இல்லைன்னா அந்த சின்ன போர்டை வச்சு நான் டொல் சப்ளையில் மாற்றி போட்டிருந்துருக்கலாம். 455 ஐசி போட்டது. இதுலேயும் அதே சரவுண்டுக்கு தான் 455 ஐசி போட்டது தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் கஸ்டமர் பார்த்திங்கன்னா எனக்கு இதில் வர சரவுண்டு ரொம்ப பிடிக்குங்க, இந்த சரவுண்டு போர்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி சரவுண்டு தான் அவர் விரும்பி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டை உள்ளே வச்சு விட்டாச்சு. இல்லைன்னா நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறேன் அந்த 455 2 ஐசி போட்டால் அந்த போர்டு மினி சரவுண்டு போர்டு யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இது கஸ்டமர் கொடுத்து அந்த 24024 5 amps ட்ரான்ஸ்ஃபார்மரு. அப்புறம் அவர் கொடுத்ததில் இந்த ஒரு பொருளை எடுத்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இதெல்லாம் நம்மளே செஞ்சு கொடுத்தது தான். கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 10,000 MFTயில் 63 வோல்ட் கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணி இது எல்இ ட்ரான்ஸ்ஃபார்மருங்கனால டயோடு 2
சரி, இது 6 ஆம்ஸ் டையோடே 4 போட்டு யூஸ் பண்ணியாச்சு. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஐசி தான், STK 402950 ஐசி. இது பார்த்திங்கன்னா 5 சேனல் ஐசி. இதுலேயே 5 சேனலுக்கு உண்டான அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஐசிலேயே 5 சேனலுக்கு உண்டான அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த ஐசி பற்றின முழு விளக்கு எதாவது வேணுனாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா 5 இன்புட் கொடுத்து 5 அவுட்புட் எடுத்துக்கலாம். சேம் அதே தான், 24/0/24 பவர் சப்ளை கொடுத்தாலே போதும். டுவெல் சப்ளை வந்து 24/0/24 கொடுத்துக்கலாம். இதில் கஸ்டமர் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆரஞ்சு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம இந்த ஐசியை வந்து நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி 2030 ஐசி தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை விட இது ஒன்றும் குறைஞ்ச விதத்தில் இருக்காது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 45 வாட்ஸ் அவுட்புட்டு கிடைக்கும். நம்ம அதிகபட்ச லோடு கொடுத்தாலுமே ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபேனோட கூலிங் அவுட்புட்டு வெளியே எடுக்கிற மாதிரி கரெக்டாக ஃபேனுக்கு நிறைய ஹீட்ஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபுல் லோடே கொடுத்தாலும் ஹீட் அந்தளவுக்கு வராது. இப்போ நான் ஆல்ரெடி அதில் லோடு கொடுத்து நான் செக்கிங் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறது. இது மறக்காமல் ஒயரிங்க்கு வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு வந்து கஸ்டமர் 8 இன்ச்சு சப்வூஃபர் ஒன்று வச்சுருக்குற அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பெட்டு பாக்ஸ் ஒன்று சப்வூஃபர் மட்டும்தான் இருக்குது, பாக்ஸ் இல்லைங்கிறதுனால பாக்ஸ் நம்ம ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். பெட்டு பாக்ஸு மைக்கே ஷீட் போட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு உண்டான பவர் ஆம்ப் பார்த்திங்கன்னா 52001943 இந்த காம்போவில் நம்ம இந்த போர்டு ஒன்று அசம்பிள் பண்ணி போட்டிருக்கோம். இந்த போர்டு வந்து நம்மளே போடுறது தான். அது பிசிபி டிசைனிங் பண்ணி இது ஒன்று போட்டு வச்சுருக்கோம். அதில் 8 இன்ச்சுனா 8 இன்ச்சு மட்டுமே போட முடியாது, 10 இன்ச்சு வரைக்குமே கூட நீங்கள் லோடு கொடுத்துக்கலாம் அதில். ஆனால் ரொம்ப பஞ்ச் அதிகமாக வேணும் அப்படிங்கிறப்போ இந்த பவர் ஆம்ப் பார்த்திங்கன்னா நமக்கு பத்தாது. இன்னும் கொஞ்சம் 4 ஃபீட்டு அந்த மாதிரி போனீங்கன்னா இன்னும் பஞ்சு 10 இன்ச்சுக்கு வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, உள்ளே என்னென்ன பொருள் இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இதோட செயல்பாடுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஆம்பிளிஃபயரில் வால்யூம்லாம் நம்ம கம்மி பண்ணிவிட்டு மாஸ்டர் வால்யூம் ஏற்றினோம்னா ஒரு நாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபயரில் சவுண்டு வரும். இஸ்ன்னு வர சவுண்டு, இல்லை ஏதோ ஒரு உயின்னு ஏதோ ஒரு சவுண்டு, இந்த மாதிரி ப்ளூடூத்து பாஸ் பண்ணிவிட்டு கேட்டோம்னாலும் அந்த உயிங்க சவுண்டெல்லாம் வரும். இந்த ஆம்பிளிஃபயரில் அந்த மாதிரி சவுண்டெலாம் நமக்கு எதுவும் இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணியே கூட இது பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு நம்ம இதெல்லாமே தெளிவாக சொல்லி செக் பண்ணி தான் கொடுப்போம். இதில் இன்புட்டு அவுட்புட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் டிவிடி பிளேயர் வச்சுருக்குங்க, 5.1 எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால டிவிடி இன்புட்டு இதில் கொடுத்துருக்கோம். அது போக டிவியிலிருந்து எடுக்கக்கூடிய ஆக்ஸ் கேபிள் மூலிமா எடுப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆக்ஸ் இன்புட்டும் கொடுத்துருக்கோம். டிவி வழியாக கொடுத்து டிவியிலேருந்து நம்ம இந்த சிங்கிள் பின் குத்தி அது வழியாக எடுத்து ஆடியோ எடுத்து இதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அது போக ரிமோட்லேயே வந்து நம்ம அந்த ஆக்ஸை யூஸ் பண்ணுறனாலும் அதுலேயும் வந்து ஆக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆக்ஸ் இன்புட்டு, ஒரு டிவிடி இன்புட்டு, அப்புறம் அது போக நம்ம பென்ட்ரைவ் போர்ட்டில் வரக்கூடிய யூஎஸ்பி, ப்ளூடூத்து, எஸ்டி கார்டு போடுறதுனால எஸ்டி கார்டு போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச புது டெக்னீஷியனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான புது ஆம்பிளிஃபயர் செய்கிறோம்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு ஆம்பிளிஃபயர் இருக்குது அதை சர்வீஸ் பண்ணாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.